ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணுற மாதிரி அண்ட் ரொம்ப ருசியான சிக்கன் தேங்காய் பால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் அப்படின்னு எல்லாத்துக்கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது இப்போ குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கடல்பாசி, பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். அப்போ தான் இந்த வாசனை இந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் இதில் பொடிசாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கையிலேயே நம்ம இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட கீர்ன ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்க்கணும். நான் 2 தக்காளியை நல்லா சுடுதண்ணியில் தோல் உரிகிற பக்குவத்துக்கு நல்லா அதை வேக வச்சுட்டேன். வெந்ததுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தக்காளியை அப்படியே கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி கறிக்கு எல்லாமே. இப்போ இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். தக்காளியோட பச்சை வாசம் போய் அங்கங்கே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, இது இல்லைனாலும் பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். எப்பவுமே மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 350 கிராம் சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இன்னும் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு சிக்கனை சேர்த்து 2 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். அப்படியும் பண்ணிக்கலாம். பட் இந்த சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கடாயிலே பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஸோ பார்த்து இந்த சிக்கன் வெந்து கிரேவியாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். கிரேவி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ சிக்கனும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரொம்ப கொதிக்குது, ஒரே நிமிஷம். கிட்டத்தட்ட வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். ஒரு 75 மில்லி தேங்காய் பாலை உள்ளே ஊற்றுறேன். இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்கிற சிக்கன் கிரேவி இதில் மட்டும் இல்லை, நாட்டுக்கோழிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கூடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, நான் கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் சிக்கன் மசாலா பர்டிகுலராக சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. சேர்த்து இதை மறுபடியும் கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், இது உங்களோட விருப்பம்தான். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடுங்க. இந்த பச்சை வாசம் போய் வரட்டும், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் கிரேவி யம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. ஃபைனலாக இதில் மல்லி இலை போடுறேன். மல்லி இலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த தேங்காய் பால் சிக்கன் கிரேவியை நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன இந்த அளவுகளோடவே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த இமேஜில் இருக்கிற கலர் தான் வரும். என்னடா கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம், இதே இமேஜ் தான். பட் அது ஃபோட்டோவாக எடுக்கும்போது உங்களுக்கு அப்படி கலர் தெரிஞ்சிருக்குது. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க உள்ள வீடியோவில் காமிக்கிறது ஒரு கலர், அதுக்கப்புறமா இப்போது ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு கலர்னு நினைப்பீங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க, அதே கறி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ப்ளீஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.